வணக்கம். இது வசந்தன் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்திருக்கும் நாம் ஜெயரஞ்சன் யோகராஜ், கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். ரவியை தோல்வியடைய செய்து ருவான் விஜயவர்தன ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவராக பொறுப்பேற்பு. இலங்கையில் 13வது கொரோனா மரணம் பதிவு. கஞ்சிப்பான இம்ரான், வெலேசுதா, பொடி லெசி, தாரக ஆகியோர் மேற்கொண்ட உண்ணாவிரதம் நிறைவு. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பலர் கைது செய்யப்படும் நிலையில் லடியாவின் 3 பஸ்கள் போலீசாரால் மீட்பு. நாட்டை முன்னெடுத்துச் செல்லும் வேலை திட்டங்களுக்கு புத்திஜீவிகளின் ஆதரவை கோருகிறார் ஜனாதிபதி. ஆளும் கட்சியின் தலைமைத்துவத்துக்கு தெரிவாகிய சுபாவுக்கு ஜப்பான் பிரதமர் பதவியும் கிடைக்கும் வாய்ப்பு. அவை எமது முதன்மை செய்திகள். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் 13வது கோவிட்-19 மரணம் இன்று மாலை இடம்பெற்றுள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிய 3005 பேர் பூர்ண குணமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். 60 வயதுடைய நபர் ஒருவரை கொரோனா தொற்றுக்கு இலக்காகி இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பஹ்ரைனிலிருந்து வருகை தந்த இவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கோவிட்-19 நோய் அறிகுறிகள் காணப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அவர் சிலாபம் ஆதார வைத்தியசாலையில் கடந்த 9ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் 39 கொரோனா தொற்றாளர்கள் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்தவர்கள் ஆவர். இதுவரையில் இலங்கையில் 3235 கொரோனா தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுள் 3005 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். 217 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். 5 கோரிக்கைகளை முன்வைத்து பூச சிறைச்சாலையின் விசேட பிரிவின் கைதிகள் 5 நாட்களாக நடத்தி வந்த உண்ணாவிரத போராட்டத்தை அவர்களாகவே கைவிட்டுள்ளனர். 45 பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் நாளுக்கு நாள் அதிலிருந்து ஒதுங்கி இன்றைய தினம் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டனர். பூச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விசேட தரத்தில் உள்ள கைதிகள் இன்று உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டனர். பாதுகாப்பு தொடர்பாக நாம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்த விடயங்கள் தொடர்பாகவே அவர்களது கோரிக்கைகள் அமைந்திருந்தன. அவை எந்த விதத்திலும் நிறைவேற்ற முடியாதவை. தொலைபேசி, போதைப் பொருள் போன்றன தடை செய்யப்பட்ட பொருட்களாகும். அவை முழு அளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. செல்லிட தொலைபேசியின் ஊடாக வெளி சமூகத்தின் மீது பிரயோகிக்கப்படும் அழுத்தங்களும் குறைவடைந்துள்ளன. சமூக மட்டத்தில் தமது குடும்பத்தில் எவரேனும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருந்தால் அது பற்றி தகவல்களை எமக்கு பெற்றுத் தாருங்கள். போதைப் பொருள் வர்த்தகம் அல்லது தவறான செயல்பாடுகள் இடம்பெறுவதாக இருந்தால் அது பற்றியும் அறியத்தாருங்கள். 0112 678 600 எனும் தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்க முடியும். உங்களது முறைப்பாடுகள் குறித்த உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் அதன் இரகசியத்தன்மையும் பாதுகாக்கப்படும். போதைப்பொருள் உள்ளிட்ட பல்வேறு மோசடிகளுடன் தொடர்புபடும் ஒரு சில கைதிகள் கடந்த வியாழக்கிழமை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தனர். 5 நாட்கள் செல்வதற்கு முன் உண்ணாவிரதத்தை கைவிட அவர்களே முடிவு செய்தனர். வெலேசுதா, கஞ்சிப்பாணி இம்ரான், பொடிலசி உள்ளிட்ட பிரபல குற்றவாளிகள் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கதாகும். கைதிகளை பார்வையிட வரும் உறவினர்களை சோதனையிட வேண்டாம் என்றும், தொலைபேசி அழைப்புகளை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்குமாறும் நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்து உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தனர். சிறைச்சாலைக்குள் சூழ்ச்சி செய்து ஆரம்பத்தில் 45 பேருடன் ஆரம்பித்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைவடைந்து இறுதியில் இன்று அவ்வுண்ணாவிரதம் முடிவுக்கு வந்தது. போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக செயல்பாடுகளுக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை சீர்குலைப்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத நிலையில் உண்ணாவிரதம் முடிவுக்கு வந்ததன் மூலம் இது நிரூபிக்கப்படுகின்றது. 2 அல்லது 3 நாட்களில் உணவு உட்கொள்வார்கள். ஏதாவது ஒரு காரணத்தை குறிப்பிட்டு வழங்கப்படும் பழச்சாறு அல்லது இளநீரை அருந்துவார்கள். அவர்களுக்கு உணவு இருக்கிறது, உண்ணாமல் இருப்பதுதான் பிரச்சனை. இன்று சிறைச்சாலைகளில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளின் சொத்துக்களை சோதனையிட்ட போது போதைப்பொருள் வர்த்தகத்தின் மூலம் அவர்கள் எந்தளவு சொத்துக்களை திரட்டியுள்ளார்கள் என்பது தெளிவாகின்றது. பல்லாயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகளை போதைக்கு அடிமைப்படுத்தி இவர்கள் பணம் சம்பாதித்துள்ளனர். மேலும் பலர் அப்பாவி மனிதர்களை படுகொலை செய்து அவர்களின் பணத்தையும் சூறையாடியுள்ளனர்.
சிறைச்சாலைகளில் இருந்து கொண்டு அவர்கள் மேலும் பல குற்றச்செயல்களை மேற்கொள்ள வழிகாட்டியுள்ளனர். இவ்வேலை திட்டம் சீர்குலைக்கப்பட்டமையே உண்ணாவிரதத்திற்கான காரணமாகும். அவர்கள் 5 நாட்கள் மாத்திரமே உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். அவர்களின் குற்றச்செயல்களினால் கண்ணீர் சிந்தும் பல்லாயிரக்கணக்கான பெற்றோர், தந்தையை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த விதவைகள் வாழ்நாள் முழுவதும் கண்ணீரோடு வாழ்கின்றனர். குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் உரிமைகளை வழங்குவதற்கு முன்னர் அனைத்து மக்களினதும் உரிமைகளை பாதுகாப்பதையே தாயகம் கோருகின்றது. அனைத்து மக்களின் எதிர்பார்ப்பும் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளுக்கு எதிரான வேலைத்திட்டங்களை இதுபோன்ற போலி மாஃபியாக்காரர்களின் வலையில் சிக்கி சீர்குலைக்க வேண்டாம் என்பதாகும். திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த கும்பலின் உறுப்பினரான லடியா என்பவருக்கு சொந்தமான 2 சொகுசு பஸ் வண்டிகள் இன்று கைப்பற்றப்பட்டன. குற்றச்செயல்களில் ஈடுபட்ட கும்பலுடன் தொடர்பட்ட மேலும் பல சந்தேக நபர்களும் இன்று கைது செய்யப்பட்டனர். திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த கும்பலின் உறுப்பினரான தினமுல்ல கானம்லாகே சதுரங்க அல்லது லடியா என்பவர் போதைப்பொருள் வர்த்தகத்தின் ஊடாக ஈட்டிய பணத்தை கொண்டு கொள்வனவு செய்த 2 சொகுசு பஸ் வண்டிகளும் லேலன் பஸ் வண்டியொன்றும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டது. ஒன்றிணைந்த குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுவின் உறுப்பினரான அண்ணா சிவத்தே அமில என்பவரின் சகா ஒருவர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மீகொட சம்பத் மாவத்தை பாடலுவ பிரதேசத்திலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மீகொட போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து 5 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. புஞ்சிபொரள பகுதியில் உள்ள அண்ணா சிவத் அமிலவுக்கு அதனை எடுத்துச் செல்வதாக சந்தேக நபர் குறிப்பிட்டுள்ளார். பலித்தென்ன ஹேன்பிட்டிய பிரதேசத்தில் தந்தையும் மகனும் இணைந்து நீண்ட காலமாக முன்னெடுத்து சென்ற ஹெரோயின் வர்த்தக நடவடிக்கை பலித்தென்ன போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்டது. குறித்த வர்த்தக நடவடிக்கையின் பிரதான சந்தேக நபர் கமல் அருணசாந்த எனும் ஆமி கமல் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரின் மகன் சுற்றி வளைப்பின் போது தப்பிச் சென்றுள்ளார். ஹெரோயின் போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புபட்ட போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் 13 அதிகாரிகள் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதன் 14வது சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டுள்ள பிரபல போதைப்பொருள் வர்த்தகராக கருதப்படும் உதார சம்பத் என்பவர் 55 சிம் அட்டைகள் ஊடாக பாரிய அளவில் தொலைத்தொடர்பு வலையமைப்பை உருவாக்கி இந்த வர்த்தகத்தை முன்னெடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்ட போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் 13 அதிகாரிகளும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை. கொரோனா தொற்று காரணமாக முன்னெடுக்கப்படும் சுகாதார நடவடிக்கைகளை முன்னிட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை. அவர்களுக்கு மேலதிகமாக மேலும் 12 அதிகாரிகள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக அரச பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 13 பேருக்கு பிணை வழங்குவது தொடர்பான எழுத்து மூல ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு எதிர்வரும் வியாழக்கிழமை வரை கால அவகாசம் வழங்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்த சந்தேக நபர்கள் போதைப்பொருள் விற்பனையால் ஈட்டிய பணத்தை கொண்டு பெருமளவு சொத்துக்களை திரட்டியுள்ளதாகவும் திலீப் பீரிஸ் தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு எதிராக நிதி மோசடி சட்டத்தின் கீழ் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் ஒருவர் 10 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை ஈட்டியுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரான போலீஸ் இன்ஸ்பெக்டர் உதார சதுரங்கவிடமிருந்து 4 வாகனங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் எதிர்கால செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வியத்மக அமைப்பின் அங்கம் வகிக்கும் அறிஞர்களும் கோரிக்கை விடுத்துள்ளார். விசேடமாக அரசாங்கத்தின் எதிர்கால நடவடிக்கைகளுக்கான திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை தயாரிக்கும் பொறுப்பு வியத்மகவிடம் காணப்படுவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இதே நேரம் 12 புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஜனாதிபதி நியமன கடிதங்களை வழங்கி வைத்தார். வியத்மக அமைப்பின் தலைவரான ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதன் உறுப்பினர்களை ஜனாதிபதியாக நியமனம் பெற்றதன் பின்னர் நேற்றைய தினம் முதன்முறையாக சந்தித்தார். அத்துல்கோட்டையில் உள்ள வியத்மக காரியாலயத்திலே குறித்த சந்திப்பு இடம்பெற்றது. சகல இன மக்களையும் பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக கட்டியெழுப்பதற்கு முன்னுரிமை வழங்கி ராஜாங்க அமைச்சுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த நோக்கங்களை வெற்றி கொள்வதற்கு பங்களிப்பு வழங்கக்கூடிய விதம் தொடர்பில் ஜனாதிபதி வியத்மக நிறைவேற்று குழுவினருக்கு தெளிவுபடுத்தினார். உபக்குழு ஒன்றை ஸ்தாபித்து யோசனைகள் மற்றும் திட்டங்களை ராஜாங்க அமைச்சுக்களுக்கு வழங்கி எதிர்கால
உறுப்பினர்கள செயற்பாடுகளுக்கு பங்களிப்பு வழங்க முடியும். அமைச்சரை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய நெருக்கடி நிலைமைகளின் போது ஆலோசனைகளை வழங்கி ஒத்துழைப்பு வழங்க முடியும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சகல அபிவிருத்தி செயற்பாடுகளின் போதும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய வகையில் செயற்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். பிரதேச மட்டத்தில் கொள்கை வகுக்கும் செயற்பாடுகளுக்கு பங்களிப்பு வழங்க முடியுமா என்பது குறித்தும் ஜனாதிபதி அவதானம் செலுத்தினார். பல்வேறு துறையினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் புதிய உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளும் தேவை குறித்தும் ஜனாதிபதி அதன் போது சுட்டிக்காட்டினார். ராஜாங்க அமைச்சர்களான அஜித் நிவாத் கப்ரால், கலாநிதி நாலக கொடஹேவா, சரத் வீரசேகர, விசேட வைத்திய நிபுணர் சீதா அரம்பேபல உள்ளிட்டோரும் குறித்த கலந்துரையாடலில் இணைந்திருந்தனர். இதே நேரம் புதிய மேல் நீதிமன்ற நீதியரசர்கள் 12 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கான நியமன கடிதங்களை ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து வழங்கினார். மாவட்ட நீதிபதிகளான W.A. பெரேரா, C. மீகுட, A.I.K. ரணவீர ஆகியோர் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பிரதம நீதிபதியாக இருந்த KSL ஜாரத்ன மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். நீதிபதி RSA திசாநாயக்க, மாவட்ட நீதிபதிகளான WMM தால்கோட பிட்டிய, குமாரி தயல, HS பொன்னம் பெரும ஆகியோர் புதிய நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலதிக மாவட்ட நீதிபதி SI காலிங்க வம்ச, நீதவான் நீதிமன்ற நீதிபதி DAR பத்திரன் ஆகியோர் ஜனாதிபதியிடமிருந்து நியமன கடிதங்களை பெற்றுக் கொண்டனர். அரச சிரேச சட்டத்தரணிகளான ND விக்ரமசேகர மற்றும் AGUSNK செனவிரத்ன ஆகியோர் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தில் தொடர்ந்தும் ரணில் விக்ரமசிங்க இருந்து கொண்டு பிரதி தலைமைத்துவத்தை ருவன் விஜயவர்தனவிற்கு வழங்க இன்று கூடிய செயற்குழு தீர்மானித்தது. பிரதி தலைவர் செயற்குழுவின் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தோல்வியை தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சி தலைமைத்துவத்தில் பாரிய நெருக்கடிகள் இடம்பெற்றுள்ளன. தமக்கு கிடைத்த ஒரே ஒரு தேசிய பட்டியல் உறுப்பினரை கூட இதுவரை தேர்ந்தெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பல தடவைகள் செயற்குழு கூடிய போதும் இறுதி முடிவு எட்டப்படாத நிலையில் கூட்டங்கள் கலைந்தன. இன்று பிற்பகல் சிறிகொத்த தலைமையகத்தில் செயற்குழு கூடியது. அங்கு இந்த பிரச்சினையை தீர்க்கும் நோக்கில் கூடிய போதிலும் இன்றும் அது நிறைவேறவில்லை. கட்சியின் பிரதி தலைவர் தவிர்ந்த ஏனைய அனைத்து பிரச்சினைகளையும் தீர்த்துக் கொள்ள இன்று கூடிய செயற்குழுவினால் முடியவில்லை. இத்தாலியின் பல கம்பெனிகள் இலங்கை சுற்றுலாத்துறையில் முதலீடுகளை மேற்கொள்ள பேர் ஆர்வத்துடன் இருப்பதாக இலங்கைக்கான இத்தாலிய தூதுவர் தெரிவித்தார். இலங்கைக்கான இத்தாலி தூதுவர் ஜூலியானா மெனலா பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை இன்று அலரி மாளிகையில் சந்தித்தார். இத்தாலிக்கும் இலங்கைக்கும் இடையே நெருங்கிய நட்புறவுடன் செயற்படக்கூடிய பல்வேறு துறைகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. இத்தாலிய அரசாங்கம் இலங்கையின் கிராமிய அபிவிருத்தி மற்றும் விவசாய திட்டங்களுக்கு உதவி வருகின்றது. உணவு தயாரிப்பு, நீர்வாழ் உயிரினங்கள் உற்பத்தி, சுற்றாடல் துறை உள்ளிட்ட பல விசேட துறைகளில் எதிர்கால ஒருங்கிணைப்பை முன்னெடுப்பதற்கு இத்தாலி ஆர்வத்துடன் இருப்பதாகவும் தூதுவர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதனூடாக மேலும் இலங்கையை அபிவிருத்தி பாதையில் இட்டுச் செல்லக்கூடிய பகுதிகள் குறித்தும் பிரதமர் தூதுவரின் கவனத்தை ஈர்க்கச் செய்துள்ளார். 20வது அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை ஆராய்வதற்காக பிரதமரினால் நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று கூடியது. அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தலைமையில் உதய கம்மம்பில, அலி சப்ரி, நிமல் சிரிபாலடி சில்வா, விமல் வீரவன்ச ஆகிய அமைச்சர்கள் உட்பட ராஜாங்க அமைச்சர்களான சுசில் பிரேம்சந்த், டிலான் பெரேரா, பிரேம்நாத் சி தொலவத்த, S. வியாழேந்திரன் ஆகியோரும் இக்குழுவில் அடங்கியிருந்தனர். இதே நேரம் 20வது அரசியலமைப்பு தொடர்பாக ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி மக்கள் பிரதிநிதிகள் கருத்து வெளியிட்டனர். சமகி ஜன பலவேகய மே 19 ஐக்கிய மக்கள் சக்தி 19 பாதுகாப்புக்கான மக்கள் மயமான திட்டம் ஒன்றையும் தயாரித்துள்ளது. 19 குறைபாடுகள் இருப்பதை நாமும் ஏற்றுக்கொள்கிறோம். 19 காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு அது பாதுகாக்கப்பட வேண்டும். அதனூடாக 20வது சீர்திருத்தத்தை முன்வைத்து 19வது சீர்திருத்தத்தில் உள்ள ஜனநாயக ரீதியான அடிப்படை அம்சங்களை மூடி மறைக்க முடியாது. ආරම්භ කිරීම විනා 20 වෙනි සංශෝධනය ගෙනල්ලා 19 වෙනි විවස්ථා සංශෝධනයේ තිබෙන ප්‍රජාතන්ත්‍රවාදී මූලික ලක්ෂණ යටපත් කිරීම නෙවෙයි. 19 හරහා සිදු වුණේ විධායක 19வது சீர்திருத்தத்தினூடாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியும் அந்த அதிகாரம் வழங்கப்பட்ட பிரதமரும் சர்வாதிகார ரீதியில் செயல்பட்டமையை 19வது சீர்திருத்தத்தின் ஊடாக ஏற்பட்ட பாதிப்பாகும். அந்த அரசாங்கத்திலிருந்து திட்டம் தீட்டியவர்கள் இன்று 20வது திருத்தம் பற்றி பேசுகிறார்கள். அவர்கள் ஒரு கண்ணாடிக்கு முன் சென்று அப்போது இது பற்றி சிந்தித்தார்களா என்பதை மீள் பரிசீலனை செய்து பாருங்கள். යාලා ඒ ප්‍රශ්න කිරීම සිදු කරාද කියන කාරණා. ජනාධිපති එක කමිටුවයි අගමැති තව ஜனாதிபதி ஒரு குழுவையும் பிரதமர் இன்னொரு குழுவையும் நியமிக்கின்றனர்.
ஏனைய கட்சிகள் வேறு குழுக்களை நியமிக்கலாம். இது யாருக்காக? மக்களுக்காகவா இது ஏற்படுத்தப்பட்டது? அல்லது இந்த யாப்பை யார் தயாரித்தார்கள்? 19 சீர்திருத்தத்தை கொண்டு வந்த அரசாங்கம் தோல்விகரமான அரசாங்கமாகும். சுயாதீன ஆணைக்குழுக்கள் எதுவும் சுயாதீனமாக செயல்படவில்லை. நாட்டு நலனை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தத்தில் எந்த நலனும் கிடைக்கவில்லை. 19வது திருத்தம் காரணமாகவே அந்த அரசாங்கம் படுதோல்வி கண்டது. 20வது சீர்திருத்தம் என்பது அரசியல் அமைப்பு சீர்திருத்தத்தின் ஒரு ஆரம்பம் மட்டுமே. அது இறுதியானது அல்ல. உடனடியாக தீர்க்க வேண்டிய பல பிரச்சனைகள் உண்டு. அதனை வைத்து காலம் கடத்த முடியாது. 42 ஆண்டுகளுக்கு முன்னர் தற்போதைய யாப்பு ஜே.ஆர். ஜெயவர்தன காலத்தில் உருவாக்கப்பட்டது. இதுவரை சமூகத்தில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தற்போதைய சமூக அமைப்புக்கு ஏற்ப புதிய யாப் ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும். අද වර්තමාන යුගයට වර්තමාන සමාජයට ගැලපෙන පරිදි අලුත් ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවක් අපි සකස් කළ යුතුයි. மீண்டும் ஆரம்பிப்போம், வீதி ஒழுங்குகளையும் மருங்கு சட்டத்தையும் கடைபிடிப்போம் எனும் செயல்பாடு இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இதற்கு சிலர் சாதகமாக பதிலளித்தனர். அதேவேளை மேலும் சிலர் இதனை எதிர்க்கின்றனர். வீதி மருங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் விசேட வேலை திட்டம் பிரதான 4 வீதிகளை அடிப்படையாக கொண்டு இன்று முதல் எதிர்வரும் புதன்கிழமை வரை காலை 6 மணியிலிருந்து முற்பகல் 10 மணி வரை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. குறித்த சட்ட ஒழுங்கை மீறும் சாரதிகளுக்கு எதிராக சட்ட ஒழுங்கை அமுல்படுத்துமாறு சகல போலீஸ் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜாவர்தனபுர வீதி, பொல்துவ சந்தியிலிருந்து ஆயுர்வேத சந்தி வரையான பகுதி, காசல் வீதி, ஹோட்டன் பிரதேசம், ஹோட்டன் சுற்றுவட்டம், ஆனந்த குமாரசுவாமி மாவத்தை, லிபர்டி சுற்றுவட்டம் வரையான வீதிகள் ஒரு பகுதியாகும். லைன் வீதி கழனி பாலம் முதல் ஹைலெவல் வீதி சந்தி வரையிலும், ஹைலெவல் வீதி அனுலா கல்லூரியிலிருந்து ஸ்ரீ சம்புத்தாத்வி ஜெயந்தி மாவத்தை, தும்முல்ல சுற்றுவட்டம், தேர்ஸ்டன் வீதி, மார்க்கஸ் பெர்னாண்டோ மாவத்தை, வாசிகசாலை சந்தி, ஆனந்த குமாரசுவாமி வீதி, மல்பார சந்தி மற்றும் பித்தளை சந்தி வரையிலும் இந்த சட்டம் அமுல்படுத்தப்படும். காலி வீதி, வில்லியம் சந்தியிலிருந்து காலி முகத்திடல் சுற்றுவட்டம், காலி மத்திய வீதி, NSG சுற்றுவட்டம் வரையிலும் இந்த வீதி சட்டம் அமுல்படுத்தப்படும். சாரதிகள் ஒழுங்காக வாகனங்களை செலுத்துகிறார்களா என்பதை கண்டறிய போக்குவரத்து போலீசார் தொடர்ந்தும் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. எனினும் இன்றைய தினம் குறித்த பகுதிகளில் அதிக அளவு வாகன நெரிசல் காணப்படுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இதேவேளை ராஜகிரிய பாலத்திற்கு அருகாமையில் வீதி மருங்கு சட்டத்தை மீறி செயற்படும் விதத்தை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஊவா மாகாண புதிய ஆளுநர் ஏஜேஎம் முசமில் இன்று தனது கடமைகளை ஆரம்பித்தார். பின்னர் பதுளை மாவட்டத்தில் உள்ள சமய ஸ்தலங்களுக்கு சென்று அவர் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். பதுளை முந்தியாங்கடை ரஜமகா விகாரைக்கு சென்ற ஆளுநர் ஏஜேஎம் முசமில் மலகல சந்திம தேரரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். பதுளை ஸ்ரீ பேச்சியம்மன் கோவிலுக்கு சென்று RC சுவாமி குருக்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். பதுளை சாந்தமரியா தேவாலயத்திற்கு சென்று தேவாலயத்திற்கு பொறுப்பான அருட்தந்தை பிரியந்தவை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். பின்னர் பதுளை பெரிய ஜுமா பள்ளிவாசலுக்கு சென்று சமய நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டார். பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் ஆளுநரை வரவேற்கும் வைபவம் ஒன்றையும் ஏற்பாடு செய்திருந்தனர். தீப்பற்றிக் கொண்ட MT நியூ டயமண்ட் கப்பல் தொடர்பான நடவடிக்கையில் இணைந்து கொண்ட சகல தரப்பினரின் பங்களிப்புடன் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இன்று கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியதாக சமுத்திரவியல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சபையின் தலைவி சட்டத்தரணி தர்ஷனி லதபுர தெரிவித்தார். கப்பலில் உள்ள அனைத்து எரிபொருள் வகைகளின் மாதிரிகள் இன்றைய தினம் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக அதிகார சபை தெரிவிக்கின்றது. இதில் நிபுணர்கள் குழு ஒன்று ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அதிகார சபை மேலும் அறிவித்துள்ளது. இதே நேரம் கப்பல் இலங்கைக்கு கிழக்கே சங்கமன் கண்டியிலிருந்து 52 கடல் மைல் தொலைவில் டக் படகுகளின் பாதுகாப்புடன் ஆழ்கடலில் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை, கரையோர பாதுகாப்பு படை மற்றும் கடற்படை சுழியோடிகள் இணைந்து கப்பலின் முன்புற பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் நேற்றும் ஈடுபட்டனர். கப்பலுக்கு சொந்தமான கம்பெனி மற்றும் மீட்பு கம்பெனி ஆகியன இணைந்து கப்பலை பழுது பார்க்கும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர்.
கப்பலின் மாலுமியிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதுடன் இன்றைய தினம் அதனை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான ஆலோசனைகள் பெற்றுக் கொள்ளப்படவிருந்தது. இதே நேரம் கடந்த 3ஆம் தேதி காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட கப்பலின் 3வது பொறியியலாளரின் சுகநலன்களை கண்டறிய மீட்பு பணியில் ஈடுபட்ட 3 கடற்படையினருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. பொறியியலாளரை மீட்பது மிக சிரமமான பணியாக இருந்ததாக கடற்படை தெரிவிக்கின்றது. யாழ் உடுவில் பகுதி மக்களின் பிரச்சினைகள் தொடர்பாக கண்டறிய ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுருத்த இன்று விஜயம் செய்தார். சுன்னாகம் தெற்கு கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள சபாபதி பிள்ளை நலன்புரி நிலையத்தை அவர் பார்வையிட்டார். 1990ஆம் ஆண்டு வலிகாமம் வடக்கு பிரதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்து சுன்னாகம் நலன்புரி நிலையத்தில் 30 வருடங்களாக இம்மக்கள் வசித்து வருகின்றனர். 81 குடும்பங்களைச் சேர்ந்த 290 பேர் முகாம்களில் வசித்து வருகின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன், யாழ் அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கடந்த 30 ஆண்டுகளாக இப்பகுதியில் இடம்பெயர்ந்து முகாம்களில் வாழும் மக்களை சொந்த இடங்களில் குடியமர்த்தி அவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க அரசாங்கம் முழுமையான வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. இதே நேரம் வடக்கு கிழக்கு என்ற பேதமின்றி முழு நாட்டையும் ஒரே நேரத்தில் சமமாக கருதி அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்துச் செல்வதே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் சுபீட்சத்தின் நோக்கு திட்டமாகும். இதனூடாக இப்பகுதியிலும் தொழிற்சாலைகளை ஆரம்பித்து இப்பகுதி இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் விசேட வேலை திட்டமும் முன்னெடுக்கப்பட உள்ளது. එනිසා උතුරේ ඉන්න සහෝදරයෝ එකතු වෙලා දමිළ සහෝදරයෝ සිංහල සහෝදරයෝ සියලු දෙනා එක්ක එකතු වෙලා අපි ඒගොල්ලන්ටත් ඒ දකුණේ අයිතිවාසිකම් ලබා දෙනවා. கிளிநொச்சி மாவட்டத்தில் அரச நியமனம் பெற்ற பட்டதாரிகளுக்கு 21 நாள் தலைமைத்துவ பயிற்சி வழங்கும் நிகழ்வு இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 218 பட்டதாரிகள் இரணைமடு ராணுவ முகாமில் தலைமைத்துவ பயிற்சி பெற உள்ளனர். இதன் முக்கியத்துவம் பற்றி கிளிநொச்சி மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகோடு விளக்கம் அளித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் அரசு ஊழியர்களாக பணிபுரிய தகமை பெற்ற பட்டதாரிகளின் ஒரு தொகையினர் இன்று தலைமைத்துவ பயிற்சியை ஆரம்பித்துள்ளதாக மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகோட தெரிவித்தார். ராணுவத்தினர் மற்றும் உயர் அதிகாரிகளினால் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதே நேரம் அம்பாறை மாவட்டத்தின் ஆலையடி வேம்பு பிரதேச செயலகத்தில் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட பட்டதாரிகளுக்கான பயிற்சி நெறி ஆலையடி வேம்பு பிரதேச செயலகத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பிரதேச செயலாளர் வி பபாகரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 17 வயது சிறுவன் ஒருவன் கை கால் கட்டப்பட்ட நிலையில் அடித்து செல்லும் நீரோடையில் வீசப்பட்டு 3 நாட்களுக்கு பின்னர் சடலம் கண்டெடுக்கப்பட்ட செய்தியொன்று பாதுக்க பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பாதுக போலீஸ் பிரிவின் லியன்வல பகுதியின் துஷ்வெலியோயவின் கிளையாற்றில் இச்சிறுவன் கால் கை கட்டப்பட்ட நிலையில் வீசப்பட்டுள்ளார். அவரது தாயின் கள்ளக்காதலன் சிறுவனை சைக்கிளில் ஏற்றிச் சென்று காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று பியர் அருந்த கொடுத்து போதை ஏற்பட்டதன் பின்னர் அவனது கை கால்களை கட்டி ஆற்றில் வீசியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இச்சிறுவன் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது சந்தேகத்துக்கிடமான நபர் ஒருவரை விசாரணைக்குட்படுத்திய போது இவ்விடயங்கள் தெரிய வந்துள்ளன. பாகங்களை விலங்குகள் உண்ட நிலையில் சடலம் இன்று முற்பகல் கண்டெடுக்கப்பட்டதாக பாதுக போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா ஈச்சங்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் 14 வயதான சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். டொச்சிக்குளம் பகுதியில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த சிறுவன் மீது பூம்புகார் பகுதியிலிருந்து ஈச்சங்குளம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. அதன்போது பலத்த காயமடைந்த சிறுவன் ராணுவத்தினரின் உதவியுடன் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக ஈச்சங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் 14 வயதுடைய புவிதன் எனும் புதுக்குளம் மகா வித்தியாலய மாணவன் என எமது செய்தியாளர் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மற்றும் ஒருவர் தப்பியோடியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வவுனியா மாவட்ட அபிவிருத்திக்கான பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதுகுறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. வவுனியா மாவட்ட அபிவிருத்தி தொடர்பாக ஆராயும் விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான குணசிங்கம் திலீபன் தலைமையில் கூட்டம் இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட அபிவிருத்தி மற்றும் கிராமிய மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. விவசாயம், குளங்களின் புனரமைப்பு, வீதி அபிவிருத்தி, காணி பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டது. வவுனியா பிரதேச செயலாளர் நா கமலதாசன், பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், காதர் மஸ்தான், வினோ நோகநாதலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாலுக்கான விலை நிர்ணயம் செய்யப்பட்டமையினால் பால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதுடன் கால்நடை வளர்ப்பிலும் அதிக ஈடுபாடு காட்டி வருகின்றனர்.
கடந்த காலங்களில் 1 லிட்டர் பால் 60 ரூபாய் தொடக்கம் 65 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்ட போதிலும் தற்போது 1 லிட்டர் பாலின் விலை 80 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனூடாக கால்நடை வளர்ப்பாளர்கள் தமது வாழ்வாதாரத்தை தடையின்றி முன்னெடுத்து செல்ல வழி ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் உற்பத்திக்கு முன்னுரிமை அளித்து செயற்படுவதனூடாக கால்நடை வளர்ப்பாளர்கள் பெரும் நன்மை அடைந்துள்ளனர். பாலின் விலை குறைந்த காலத்தில் பலர் கால்நடை வளர்ப்பை கைவிட்டிருந்ததுடன் கால்நடைகளை விற்பனை செய்து இருந்தனர். தற்போது பாலுக்கான விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதனால் அவர்கள் மீண்டும் கால்நடை வளர்ப்பை ஆரம்பித்துள்ளனர். நான் 10 வருஷமா மாடு வளர்க்குறேன். 10 வருஷமா வளர்த்து எந்த பலனும் அதில் பெருசாக பலன் கிடைக்க இல்லை. இவ்வளோ காலமாக விலை இல்லாதனால இப்போ 56 ரூபாயிலிருந்து 80 ரூபாய்க்கு விலை உயர்வு அடைஞ்சிருக்கு. அதால் பெரிய மகிழ்ச்சி. பால் நாங்கள் கொண்டு போய் இவ்வளோ தூரம் 5 கிலோமீட்டர் தூரம் கொண்டு போகணும் சைக்கிளால். எங்களுக்கு சரியான விலை இல்லாத அந்த நேரத்தில் மாடை நாங்கள் கொடுத்து இப்போ ஒரு 5-6 மாடல் தான் இருக்குது. இப்போ இந்த அரசாங்கம் வந்தபடியால் எங்களுக்கு பாலுக்கு சரியான ஒரு விலையை நிர்ணயிச்சிருக்கனால எங்களுக்கு வாழ்க்கை திறனில் கூட்டுறதுக்கும் அதிகரிக்கிறதுக்கும் நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதனால இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் மேலும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். வவுனியா செட்டிக்குளம் சின்ன தம்பனை கிராமத்தில் காட்டு யானைகள் புகுந்து அட்டகாசம் செய்துள்ளன. நேற்றிரவு 5க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் நுழைந்து 1 ஏக்கர் வரையிலான தென்னை மரங்களையும் வாழை மரங்களையும் சேதமாக்கியுள்ளன. இப்பகுதியில் நிலவி வரும் நீண்டகால காட்டு யானைகளின் தொல்லையினால் தமது பயிற்சியை மேற்கொள்ள முடியாமல் இப்பகுதி விவசாயிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து மீள்குடியேறிய மக்கள் தமது வாழ்வாதார தொழிலாக விவசாயம் மற்றும் தோட்டச் செய்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த பல ஆண்டுகளாக காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் இப்பகுதி மக்கள் தமது நாட்டின் சில பகுதிகளில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. கல்வி அமைச்சின் சுற்று நிறுவனத்துக்கு ஏற்ப பாடசாலை மாணவர்களுக்கு அங்குள்ள சிற்றுண்டி சாலைகள் ஊடாக மதிய உணவு வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போஷாக்கு குறைவுள்ள மாணவர்கள் உள்ள பாடசாலைகளில் இலவச சத்துணவு வழங்கப்பட்டது. இதற்கமைய அக்கரைப்பற்று ஹிஜ்ரா வித்யாலய மாணவர்களுக்கு முட்டையும் மரக்கறியும் அடங்கிய ஒருவேளை உணவு வழங்கப்பட்டது. கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினால் ஆண்டுதோறும் நடத்தப்படும் தமிழ் இலக்கிய விழா அம்பாறை மாவட்டத்தில் இடம்பெற உள்ளது. இவ்விழா தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் அக்கரைப்பற்று பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. அக்கரைப்பற்று பிரதேச செயலாளர் MM ரசான், மாநகர முதல்வர் அத்தாவுல்லா அகமது ஷக்கி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்டத்தில் கற்றாழை செய்கையை ஊக்குவிக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பசுமை பொருளாதார புரட்சியின் ஊடாக வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் 1000 பயனாளிகளுக்கு கற்றாழை கன்றுகள் வழங்கும் வைபவம் இரக்காமம் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. மாவட்ட செயலாளர் DMC பண்டார தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஹியாம்பத் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நமது அடுத்த செய்தி அறிக்கை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.